ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதை கரெக்ட்டா எடுக்கிறோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. நம்பர் 1 கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோங்க. அதாவது 1,00,00,000க்கு பில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில 90,00,000 கிளைம் பண்றாங்களா, 95,00,000 கிளைம் பண்றாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். 90% 95% மேல இருந்தது அப்படின்னா, அது ஒரு நல்ல கம்பெனி. இல்ல 85, 80, 70 அப்படின்னா, அது ஒரு பேட் கம்பெனி. அத எடுக்காதீங்க. நம்பர் 2 இன்க்வயர்ட் கிளைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்க்வயர்ட் கிளைம் ரேஷியோனா எவ்வளோ பிரீமியம் வாங்கியிருக்கீங்களோ, அந்த பிரீமியம் வந்து அவங்க திருப்பி குடுத்துருக்கணும். ரூ. 100 வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ரூ. 100வையும் திருப்பி குடுத்துட்டாங்க அப்படின்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனி. ரூ. 100ல ரூ. 80 திருப்பி குடுத்தாங்க அப்படின்னா, அது குட் மேக்கிங் கம்பெனி. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரி இன்சூரன்ஸ் எடுங்க. 70-90% இருக்கணும் இன்க்வயர்ட் கிளைம் ரேஷியோ. 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோபே. அதாவது 1,00,000 வந்து பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில 20% கோபே இருந்ததுன்னா, 20,000 நீங்க கட்டுற மாரி இருக்கும். 80,000 மட்டும் தான் அந்த கம்பெனி குடுக்கும். அந்த மாரி பாலிசி என்னைக்குமே எடுக்காதீங்க. நோ கோபே அப்படின்றது இருக்கணும் கண்டிப்பா. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். யாருக்காச்சும் இன்சூரன்ஸ் வேணும்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க.